இங்கே பெண்ணியம் அது இதுன்னு இருக்கிறதுனால தான் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமும் காலேஜ் வர படிக்க முடிஞ்சது. திடீர்னு பொண்ணு பார்க்கணும்னு ஒருத்தன் வருவான். என்னன்னு தெரியாது, நமக்குள்ள ஒரு படபடப்பு வரும், வெக்கமும் வரும். அந்த கல்யாண நாள் வர வர வீடே திருவிழா போல இருக்கும். அப்பா இத்தனை வருஷமா ரத்தம் சிந்தி சேர்த்த சொத்தெல்லாம் அழிச்சு 1000 காலத்து பயிர்னு சொல்லி நம்ம கழுத்துல அந்த கயிறு ஏறும். அப்புறம் என்ன, ஊரெங்கும் வாழ்த்து, ஊரா விருந்து. என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ள வயிற்றுல ஒரு உசுறு வரும். வளைகாப்பு, பிரசவ கால பேரன்புன்னு இது எல்லாத்தையும் கடந்ததுக்கு அப்புறம் இடுப்புல ஒரு அழகான ஆண் குழந்தை. போட்டி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஊரே இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெருவாழ்வுக்கு சொந்தக்காரியா இருந்தாலும் நம்மள ஒரு நொடி கூட சிந்திக்க விடாம ஒரு ஆட்டம் காட்டிய இந்த சமூகத்துல ஒருத்தன் கூடவா இதெல்லாம் உனக்கு வேணுமான்னு கேட்டிருக்க மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு கூந்தல் தொங்க ஜன்னல் ஓரத்துல இருக்கும் போதுதான் இது புரிய வருது. இதுதான் பெண்ணின் தனிமையோ, அது இவ்வளவு கொடுமையோ.